வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிறேன் வரவேற்கேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்ஜெட் தாங்க. ஓகேவா? தமிழ்நாடு பட்ஜெட் தான் பார்க்க போறோம். 2025 to 26. ஓகேவா? 2025-26க்கான தமிழ்நாடு பட்ஜெட் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன நோட் பண்றோம் அப்படின்னா, இங்க இந்தியன் சிம்பிள் இருக்கும்ல, ருபி, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ரூன்ற சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. இதே நமக்கு குரூப் 4 குரூப் 2 கேட்டிருந்தாங்க. அதாவது கடந்த 2025 குரூப் 1 மற்றும் குரூப் 4 கொஸ்டின்ஸ்ல இந்த ரூபாய்ன்ற மாத்ததுனால தமிழோட எக்கானமி வந்து வளர்ந்தது அப்படின்னு ஒரு கூட்டுக்கான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன நோட் பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் எல்லாம். ஓகேவா? 2025 கோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத தமிழ்நாடு பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்ட்டி கூட நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, எந்த ஆர்டிகளுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 202. ஓகேவா? ஆர்டிகல் 202 எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, டைரக்டா பட்ஜெட்ன்ற வார்த்தை பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுத்துருக்காங்களா நிதிநிலை அறிக்கைன்ட்டு. ஸோ ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லிட்டு இதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஆண்டு நிதிநிலை அறிக்கை தான் ஆர்டிகல் 202 பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பட்ஜெட் ஒன்று போடணும்பா, வருஷம் ஒன்று போட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆர்டிகல் 202 பேசியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நேரடியா நம்ம அப்படியே பட்ஜெட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, பட்ஜெட்ல வந்து நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் பார்க்கணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்து டக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது யார் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, நிதியமைச்சர் தாங்க. இவர் யாரும் தெரியல உங்களுக்கு? இவர் தான் தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஓகேவா? இவர் தான் அது தமிழ்நாட்டோட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். இவர்கள் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்த்துரும். அது மாதிரி எப்பவுமே பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு திருக்குறள் தொடங்கி ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஒரு திருக்குறள் தொடங்கி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த வருஷம் என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமன் செய்து சீர்தூக்கி கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்ற திருக்குறள் தான் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. தராசு இருக்குல்ல, தராசு, இந்த தராசு பிடிச்சா எப்படி சமமா ரெண்டு பக்கமும் இருக்கும், கரெக்டா ஒரு பக்கம் சாயாம, அந்த மாதிரிதான் நம்ம இருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடனும் நடுநிலைமை பேணுவதும் சான்றனுக்கு அழகு. ஓகேவா? எப்படி ஒரு தராசு இருக்குமோ அந்த மாதிரி நேர்மையும் நடுநிலையும் இருந்தா நாங்க வந்து இது பண்ணுன்ற அந்த திருக்குறளை மையமா வச்சு இதை ஆரம்பிச்சிருக்காங்க, தொடங்கி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அமைச்சர் நான் சொல்லிட்டேன், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் தான். ஓகேவா? ஸோ என்னென்ன பார்க்கணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஒரு ஃபேக்ட் பத்தி பேசுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நாம ரெண்டு விதமா எடுத்துட்டு போகலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன திட்டம் இருக்கு, ஏற்கனவே திட்டம் எப்படி செயல்பட்டு இருக்கு, அது எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்காங்க, அதுக்கான பயனாளர்கள் எத்தனை, அதை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசு என்னென்ன திட்டத்தை தொடங்க போறோம், அதுக்கான பட்ஜெட் என்ன எவ்வளவு ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேக்ட், பெண்களுக்கு முதல்ல ஓட்டுரிமை கொடுத்தது வந்து மெட்ராஸ் மாகாணம் தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஓகேவா? பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் இந்திய மாகாணம் சென்னை மாகாணம். அப்ப மாகாணம் தானே இருந்துச்சு சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி, அதான் சொல்றாங்க. ஓகேவா? சென்னை மாகாணம் தான் என்ன பண்ணாங்க, முதல்ல பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்தாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கோட்ஸ். ஓகேவா? தாமஸ் பிக்கெட்டி அப்படின்ற என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க, என்ன சொல்றாங்கன்னா, inequality is a choice but we can choose a different path. இதே சார் சம்பந்தமே இல்லாம சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. மத்திய அரசு இருக்குல்ல, மத்திய அரசு இவங்களுக்கு தான் நம்ம ஆளுங்கட்சிக்கும் வந்து பிரச்சனை இருக்குல்ல, அதை வந்து சொல்றதுக்காக இந்த டைலாக் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, யாரு இந்த டைலாக் சொன்னது யாரு? inequality is a choice but we can choose a different path. அந்த அளவுக்கு டீப்பா போக மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொன்ன யாருன்னா தாமஸ் பிக்கெட்டி அப்படின்றத சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முதல் இந்திய மாகாணம் சென்னை மாகாணம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அறிஞர் அண்ணா சிஎம்ஆ மட்டும் இருந்திருக்க மாட்டாரு, நிதி அமைச்சராக வந்திருப்பாரு. எப்ப அப்படின்னா 1968 to 69. ஓகேவா? அப்பதான் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. அந்த வருஷம் அறிஞர் அண்ணா வந்து சிஎம்ஆ மட்டும் இருக்க மாட்டாரு, பிளஸ் என்ன வந்திருப்பாரு அப்படின்னா நிதி அமைச்சரா இருந்திருப்பாரு. அதுக்கான வருஷத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1968 to 1969. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரறிவு சிலைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது பேரறிவு சிலை இந்தியாவிலே 4வது மிகப்பெரிய சிலை தாங்க. ஓகே, இந்தியாவிலே மிகப்பெரிய 4வது சிலை இருக்குன்னா இந்த திருவள்ளுவர் சிலை தான். இது எப்ப நம்ம ஓப்பன் பண்ணிருப்பாங்கன்னா 2000. ஓகேவா? 2000 வருஷம் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. இது 9th புக்லயே இருக்கு, தமிழ் புக் 9th புக்லயே பேசியிருப்பாங்க. இந்த இதுக்கான பேர் வச்சது இப்பதான். ஓகேவா? பேரறிவு சிலை, த ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு கன்னியாகுமரியில் கூட திருவள்ளுவர் சிலைக்கு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய 4வது சிலை. ஓகேவா? சோ இந்த டேட்டா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா திருக்குறள். இப்ப திருக்குறள் பத்தி பேசணும்னா, திருக்குறள் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருக்குறள் வந்து
28 இந்திய மொழியில, ஓகேவா, 28 இந்திய மொழிகள்லயும் 35 வேற மொழிலையும் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. ஓகேவா, 28 இந்திய மொழிகள்லயும் 35 வேர்ல்டு லாங்குவேஜ் உலக மொழிகள்லயும் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு டேட்டாவை இங்க சொல்றாங்க. ஓகேவா, சோ இது முடிச்சா. சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் கிடையாது, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவைகள் கழகம். ஓகேவா, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. ஓகேவா, 3 வருஷத்துக்கு 133 லட்சம் செலவுல டிரான்ஸ்லேஷன் பண்ண போறாங்க, மொழிபெயர்ப்பு வந்து பண்ண போறாங்க. அது யார் பண்ண போறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வி சேவைகள் கழகம் அப்படின்றதான் பண்ண போறாங்க. ஓகேவா, மொழிபெயர்ப்பு திட்டம் எத்தனை வருஷம் கேட்டாங்கன்னா 3 வருஷம், எத்தனை கோடி, அதாவது எத்தனை லட்சம் செலவு பண்ண போறாங்கன்னா 133. அது என்ன 133 அதிகாரம், 133 அதிகாரம் சொல்றோம்ல, அதான். சோ 133 லட்சம் செலவுல 3 வருஷத்துல தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ்ல மொழிபெயர்க்காக செலவு பண்ண போறாங்க. ஓகேவா, இது பட்ஜெட்லயே சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேட்டா. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா 2 கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம். ஓகேவா, 2 கோடி ரூபாய் செலவு பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டைய தமிழ் பனையோலை இருக்குல்ல, இந்த பனையோலையில விஷயத்த வந்து டிஜிட்டலைஸா மாத்த போறாங்க. ஓகேவா, பனையோலையில விஷயத்த டிஜிட்டலைஸா மாத்த போறாங்க. அது எத்தனை கோடி செலவு பண்ண போறாங்க அப்படின்னா 2 கோடி. ஓகேவா, 2 கோடி செலவு பண்ண போறாங்க. பண்டைய தமிழ் பனையோலை கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குதல் எத்தனை கோடி? 2 கோடி. சிம்பிள். சோ பனையோலை இருக்கிறத டிஜிட்டலா மாத்தினா எத்தனை? 2 கோடி. 133 லட்சம் எதுக்கு? நம்ம வந்து வெறும் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. 133 லட்சம் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன். இது வந்து பனையோலையில இருக்கிறத டிஜிட்டல் மாத்துறதுக்காக. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ், அதாவது உலக தமிழ் சாம்பியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, உலக தமிழ் ஒலிம்பியட். ஓகேவா, வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியட்னா என்ன? ஒலிம்பியட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் வந்து ஒலிம்பியட் வந்து நடத்துவாங்க, போட்டிகள் வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி நாங்க உலக லெவல்ல தமிழ்நாட்டுல வந்து தமிழுக்காக ஒரு ஒலிம்பியட் வந்து நடத்த போறோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, உலக தமிழ் ஒலிம்பியட் வந்து தமிழ்நாடு நடத்த போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ அடுத்து ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா அகரம். அகரம்னா என்னது? அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யாதா சார் அப்படின்னா அது கிடையாது. நல்லா கவனிங்க. அகரம்ன்றது எதுக்குன்னா மொழிகளின் அருங்காட்சியம் அப்படின்றத அமைக்க போறாங்க. எங்க? மதுரையில. மதுரையில தமிழ் சங்கம் இருக்குல்ல, காந்தி மியூசியம் இருக்கும். மதுரையில காந்தி மியூசியம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா மதுரை தமிழ் சங்கம் இருக்கும். அந்த கட்டிடம் இருக்கும். ஓகேவா, அந்த வளாகத்துக்குள்ள இந்த மொழிகளின் அருங்காட்சியம்ன்றதை அமைக்க போறாங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? அகரம். ஓகேவா, சோ கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசில, அகரம்ன்றது எங்க நிறுவப்பட உள்ளதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? மதுரை. ஓகேவா, மதுரையில இருக்கிற தமிழ் சங்கம் தான் வந்து நிறுவப்படுறாங்க. அகரம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மொழிகளின் அருங்காட்சியகம். ஓகேவா, மொழிகளின் அருங்காட்சியம். ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ அதான் இங்கிலீஷ்ல இருக்கும், பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இப்ப பார்க்க போது ரொம்ப முக்கியமான டேட்டா இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழர்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிச்சு. அது எப்பன்னு கேட்டாங்கன்னா 5300 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகேவா, 5300 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்களுக்கு இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு மு க ஸ்டாலின், அதாவது நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, டைலாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கியமான டைலாக் சொல்றாரு. இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இப்போது தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட தொடங்கப்பட வேண்டும். அவர் சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது எங்க தமிழ் கீழடியில இருந்துதான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற இந்த டயலாக சொல்றாரு. எதுக்கு? இது கூட ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் வந்து தமிழர்கள் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வருஷம் தான் முக்கியம். 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை உருக்கக்கூடிய டெக்னாலஜி தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது சிந்து சமவெளி நாகரிகத்திலே இல்லையா. இதுலயே வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கீழடியோட சில விஷயங்கள் வந்து மத்திய அரசு வந்து வெளியிட மாட்டாங்க. நமக்கு அதுக்குள்ள போக தேவையில்லை, ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுப்போம். இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழர்களோட பகுதி வந்து 5300 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மு க ஸ்டாலின் அவங்க என்ன டைலாக் சொல்றாங்க? இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இப்போ தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா புதிய தொழில் அகழாராய்ச்சிகள். இப்ப அகழாராய்ச்சி பார்த்தோமா, சோ புதுசா எங்கெல்லாம் வந்து அகழாராய்ச்சி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 8 இடத்துல வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, 8 இடத்துல வந்து பண்ணுவாங்க. அதான் பார்க்க போறோம், நல்லா கவனிச்சுவாங்க. 8 இடத்துல வந்து பண்ண போறாங்க. 7 கோடி ரூபாய். ஓகேவா, 7 கோடி ரூபாய் செலவுல வந்து பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா கீழடி. உங்களுக்கே தெரியும் கீழடி எங்க இருக்கு? நமக்கு சிவகங்கையில இருக்கு. இது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஓகேவா, பட்டணமருதூர் எங்க இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா தூத்துக்குடியில இருக்கு. ரொம்ப இந்த டேட்டா அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துறேன், ஆல்ரெடி கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, பட்டணமருதூர் அப்படின்னா தூத்துக்குடி. பட்டணமருதூர்னானது தூத்துக்குடி. அப்புறம் கரிவலம் பந்தநல்லூர் எங்கன்னா தென்காசி. அப்புறம் நாகப்பட்டினம் அப்படின்னா வந்து நாகப்பட்டினம் தான் இருக்கு. மணிக்கொள்ளை எங்க இருக்குன்னா கடலூர்ல இருக்கு. ஓகேவா, மணிக்கொள்ளை எங்க இருக்கு? கடலூர்ல இருக்கு. ஆதிச்சநல்லூர் கிடையாது, இது ஆதிசனூர்.
ஆதிச்சநல்லூர்ன்றது வேற இடத்துல இருக்கு. ஓகே, ஆதிச்சநல்லூர் நமக்கு தெரிஞ்சு தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். ஓகே, அது தெரியல, மறந்துச்சு, வெயிட் பண்ணுங்க. ஆதிச்சநல்லூர் வேற, இது வேற. ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில இருக்கு. ஓகேவா, கள்ளக்குறிச்சியில இருக்கு. வெள்ளலூர் அப்படின்றது எங்க இருக்குன்னா கோவையில் இருக்கு. ஓகேவா, வெள்ளலூர் எங்க இருக்கு? கோவையில இருக்கு. தெலுங்கனூர் அப்படின்றது சேலம்ல இருக்கு. ஓகேவா, மொத்தம் 8 இடம் 7 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண போறாங்க. சோ இது நமக்கு தெரிஞ்சதுதான். கீழடி சிவகங்கை, பட்டணமருதூர் வந்து தூத்துக்குடி, கரிவலம் பந்தநல்லூர்ன்றது தென்காசி, நாகப்பட்டினத்துல தான் இருக்கு, மணிக்கொல்லைன்றது கடலூர்ல இருக்கு, ஆதிச்சனூர் அப்படின்றது கள்ளக்குறிச்சியில இருக்கு, வெள்ளலூர் அப்படின்றது கோவையில இருக்கு, தெலுங்கனூர் அப்படின்றது சேலம்ல இருக்கு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டோட அந்த பண்பாடு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, வேற சில இடங்கள்லயும் வந்து பரவி இருக்கும். அது எங்கெங்க இருக்கு, எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்பாங்க. சோ இதுவுமே கொடுத்துருக்காங்க, இதையும் பாத்துக்கோங்க. எங்க அப்படின்னா பாலூர் அப்படின்றது ஒடிசால இருக்கு. ஓகேவா, பாலூர்ன்றது எங்க பாருக்கு? ஒடிசால இருக்கு. பெங்கி அப்படின்னா வந்து ஆந்திர பிரதேசம்ல இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சுதான். பெங்கி அப்படின்னா ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு நமக்கு தெரியும். மஸ்கி அப்படின்னா வந்து கர்நாடகால இருக்கு. மஸ்கினானது கர்நாடகா. சோ 3 இடம் தான், ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா. ஓகேவா, ஒடிசானானது அது பேரு பாலூர். ஒடிசானா வந்து பாலுன்னு சொல்றாங்க, ஆந்திரானா வந்து வெங்கின்னு சொல்றாங்க, கர்நாடகானா நமக்கு மஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, இது தமிழோட பண்பாடு தமிழ்நாட்டுல இருந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல எங்க இருக்கு அப்படின்றத அங்கேயும் இப்ப ஆய்வு பண்ண போறாங்க. அதுக்கான பட்ஜெட் வந்து சேர்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது எத்தனை கோடி? 7 கோடி. அதான் சொன்னேன், புதுசா 8 இடங்கள்ல பண்ண போறாங்க. எத்தனை கோடி செலவு பண்ண போறாங்க? 7 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. ஓகே, சோ 3 இடங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வெளியில எங்க போறோம்னா இங்கதான் போறோம். ஓகேவா, இது கிளியரா? சோ நெக்ஸ்ட் கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. இது புதுசாவும் இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆழ்கடல்ல அகலாராய்ச்சி பண்ண போறாங்க. ஓகேவா, என்னது ஆழ்கடல்ல? இவ்வளவு நாளா வந்து மண்ணுல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கடலுக்கு அடியில போயிட்டு அகலாராய்ச்சி பண்ண போறாங்க. அதுக்கு பதில் என்னது? ஆழ்கடல் அகலாராய்ச்சி. எங்க இருந்து எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டினம் இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும். காவிரி பூம்பட்டினம் யாரு? நம்ம சோழர்கள்து. ஓகேவா, சோ காவிரி பூம்பட்டியில தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும் கடலுக்கு அடியில போய் ஆழ்கடல் அகராய்ச்சி பண்ண போறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. கண்டிப்பா இது கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஆழ்கடல் அகராய்ச்சி எங்க இருந்து எங்க வந்து தமிழக அரசு செய்ய போகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டினம் வரை வந்து பண்ண போறாங்க. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நொய்யல் அருங்காட்சியகம். ஓகேவா, நொய்யல் அருங்காட்சியகமும் நாவாய் அருங்காட்சியகம். ஏற்கனவே இப்ப ஒண்ணு பார்த்தோம். அகரம்ன்றது எங்க? மதுரையில மொழியில அருங்காட்சியகம். மதுரையில மொழிக்காக ஒரு அருங்காட்சியம் பண்ண போறாங்க, அது பார்த்தோம் அகரம் சொல்லிட்டு. அது மாதிரி நொய்யல் அருங்காட்சியகம், நாவாய் அருங்காட்சியகம்ன்றத பண்ண போறாங்க. எங்கெங்க? நொய்யல் அப்படின்னா ஈரோடு. ஓகேவா, நொய்யல் அப்படின்னா ஈரோட்ல வந்து பண்ண போறாங்க. 22 கோடி. அதான் நொய்யல்ல கொடுமானம் இருக்கும்ல, அதை சார்ந்து அங்க கிடைச்ச பொருட்களை வச்சு ஒரு அருங்காட்சியம் மாதிரி ரெடி பண்றாங்க. அது நொய்யல்ல பண்ண போறாங்க. ஓகேவா, சோ ஈரோடு, நொய்யல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நாவாய். ராமநாதபுரத்துல யாருன்னா வந்து நம்ம பாண்டியர்களோட கடல் சிறப்பு, அதை பத்தி வந்து அருங்காட்சி மாதிரி வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, சோ ரொம்ப சிம்பிள். நொய்யல்னா ஈரோடு, நாவாய் அப்படின்னா ராமநாதபுரம், அங்க அகரம்னா வந்து மதுரையில தமிழ்ச்சங்கத்துல பண்ண போறாங்க. ஓகேவா, சோ இது கிளியரா? சோ 22 கோடி, இங்க 21 கோடி. முடிஞ்சா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. இது நமக்கு தெரிஞ்சதுதான், சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா, சிந்து சமவெளி பண்பாட்டு அரங்கம் சொல்லிட்டு ஒண்ணு பண்ண போறாங்க. எதுக்கு இவங்க சிந்து சமவெளி நாகரிகத்துக்காக இங்க வந்து பண்றாங்க அப்படின்னா, சார் ஜான் மார்ஷல் வந்து இது வந்து திராவிட இதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகே, நம்ம படிச்சிருப்போம். திராவிடத்துல இதோட இது வந்து பங்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்து சமவெளி பண்பாட்டு அரங்கம் சொல்லிட்டு எழும்பூர்ல சென்னையில வந்து பண்றாங்க. ஓகேவா, இது ஒரு அருங்காட்சியம். எங்க பண்றாங்க? சிந்து சமவெளி பண்பாட்டு அரங்கம் வந்து எங்க ஓபன் பண்றாங்க? எழும்பூர், சென்னையில வந்து பண்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம். ஓகேவா, என்ன சார் எல்லா அருங்காட்சியமா வந்துட்டே இருக்கு? ஆமா, சோ இதெல்லாம் கொடுத்து மேத்ஸ் ஆஃப் அலைன்ல கேட்கலாம். இது எங்க ஸ்டார்ட் பண்ண போறான்னு கேட்கலாம். சோ கீழ்கண்டவற்றில் எது மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். சோ ரொம்ப ஈஸியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியம் எங்க பண்ண போறாங்க அப்படின்னா திருவண்ணாமலை, மாமல்லபுரம். ஓகேவா, திருவண்ணாமலை, மாமல்லபுரத்துல தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம்ன்றத வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகேவா, சோ இது கிளியரா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ஊரக வளர்ச்சி என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன விஷயம் வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ நல்லா வச்சுக்கோங்க. கலைஞர் கனவு இல்லம். ஓகேவா, கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல ஏழை மக்களுக்கு. ஓகேவா, கனவு இல்லம்னால என்னது? சிட்டில ஆல்ரெடி நிறைய பில்டிங் இருக்கு, அங்க போய் நம்ம பண்ணணும். கரெக்டா, நம்ம அங்கேயே லாஜிக் பிடிச்சிடலாம். ஓகேவா, சோ கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல குடிசை இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படின்ற டார்கெட் இருக்கிறாங்க. சோ எத்தனைனா 2030. ஓகேவா,
2030. இது எப்படி சார் ஞாபகம் வச்சு அப்படின்னா கனவு இல்லம், கனவு. ஸோ 3 எழுத்து. ஸோ அதனால 2030. ஸோ 3 எழுத்து 30, அவ்வளவுதான் முடிச்சு. ஸோ கலைஞர் கனவில்ல திட்டம் 2030க்குள்ள கிராமப்புறங்கள்ல வீடு கட்டி தர்ற ஸ்கீம். ஓகே, அதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 8 லட்சம் வீடு வந்து கட்டியிருப்பாங்க. இப்ப இந்த பட்ஜெட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா, ஓகேவா, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1 lakh, அதாவது 1 லட்சம் வீடு வந்து நம்ம கட்டித்தர போறோம் தான் சொல்றாங்க. ஓகேவா, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்துல எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வீடு வந்து கட்டித்தர போறோம்னு சொல்றாங்க. அதுக்கான பட்ஜெட் எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 3500 கோடி. ஓகேவா, எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனலா வந்து 1 லட்சம் வீடு வந்து கட்டித்தர போறாங்க. அதுக்கான பட்ஜெட் எவ்வளவு கேட்டாங்கன்னா 3500 கோடி. ஓகேவா, சோ அடுத்து பாத்தீங்கன்னா முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். பேர்லயே இருக்கு, கிராம சாலை மேம்பாடு திட்டம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான சாலை வசதிகள் 6100 கிலோமீட்டர். ஓகேவா, 6100 கிலோமீட்டர் வந்து போட போறாங்க. அதுக்கான எவ்வளவு வந்து செலவு பண்ண போறாங்கன்னா 2200 கோடி. ஓகேவா, சோ இந்த கிலோமீட்டர் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இந்த நம்பர்ஸ் கூட வேணா, கிலோமீட்டர் பாத்துக்கோங்க. 6100 கிலோமீட்டர் 22,000 கோடி வந்து பண்ண போறதா சொல்றாங்க. ஓகேவா, இது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து மொத்தமா எவ்வளவு கோடி செலவு பண்ணிக்காங்கன்னா 29,465 கோடி. ஓகேவா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து நகராட்சி நிர்வாகம், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கான அமைச்சர் யாரு? நம்ம KN நேரு. ஓகேவா, இப்ப இந்த தூய்மை பணிகள் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கான அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா அமைச்சர் KN நேரு. அதுதான். சோ முதல் கட்டமா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் சென்னையில வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து எங்க பண்ண போறாங்க அப்படின்னா சென்னையில பண்ண போறாங்க. சோ சென்னைக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தண்ணிகள் வந்து வரும். ஓகேவா, அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல மையமா கொண்டு வந்து ரிங் மாதிரி கொண்டு வந்து அது எல்லாத்தையும் சேமிச்சு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஓகே, அதுக்கான ப்ராஜெக்ட் என்னது? ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட். ஓகேவா, எது கீழே வருது? நகராட்சி, முனிசிபாலிட்டி கீழே வருது. இதுக்கான அமைச்சர் யாரு? KN நேரு. இது எங்க பண்ண போறாங்க? சென்னையில பண்ண போறாங்க. ஓகேவா, சோ இது கிளியரா? சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சமச்சீர் வளர்ச்சி. ஓகே, அதே மாதிரி ஒரே இடத்துல மட்டும் வளர்ச்சி வந்து இருக்க கூடாது. இப்ப சென்னைனா சென்னை மட்டுமே அப்படியே வளர்ந்துகிட்டே போக கூடாது, எல்லா இடத்துலயும் வளர்ச்சி வந்து இருக்கணும். அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னைக்கு அருகாமையில் புதிய நகரம் வந்து உருவாக்க போறாங்க. எத்தனை ஏக்கர் நிலப்பரப்புல கேட்டாங்கன்னா 2000 ஏக்கர் நிலப்பரப்புல சென்னைக்கு அருகில ஒரு நகரம் வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு வந்து பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல, பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது பேர் என்ன சொல்றாங்க? சமச்சீர் வளர்ச்சி. சென்னையில மட்டும் இருக்கக்கூடாது, சென்னை சுத்து வட்டாரங்களையும் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகளிர் நலம். ஓகேவா, மகளிர் சார்ந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் வந்து பட்ஜெட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் பேசிருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விடியல் பயண திட்டம். ஓகேவா, எனது விடியல் பயண திட்டம். இது உங்களுக்கே தெரியும், பெண்கள் வந்து பஸ்ல வந்து இலவசமா செல்வதற்கான திட்டம் தான் அது விடியல் பயண திட்டம். பெண்கள் பயணிக்கும் சதவீதம் வந்து 65% இருந்துச்சா. தினமும் வந்து 50 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகேவா, 65% 50 லட்சம் பேர் வந்து தினமும் வந்து பயணிக்கிறாங்க. ஓகேவா, அது மாதிரி 642 கோடி பயணங்கள் வந்து நடந்திருக்கு. ஓகேவா, 642 கோடி பேர் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு, ஓகேவா, ஒரு மாசத்துக்கு 888 ரூபாய் வந்து அந்த குடும்பத்துல வந்து சேமிக்கிறாங்க, சேவ் பண்றாங்க பணத்தை. ஓகேவா, எது? விடியல் பயண திட்டத்துல பெண்கள் வந்து பயணிக்கும் சதவீதம் எத்தனவா இருக்கு? 65% இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அதை பயணிக்கிறாங்க அப்படின்னா வந்து 50 லட்சம் பேர் வந்து பயணிக்கிறாங்க. ஓகேவா, 50 லட்சம் மகளிர் வந்து பயணிக்கிறாங்க. 642 கோடி பயனாளிகள் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. மொத்தமா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வந்து நம்ம சேவ் பண்ணலாம், பணத்தை வந்து சேமிக்கலாம்னு கேட்டாங்க அப்படின்னா 888 ரூபாய் வந்து பணத்தை வந்து சேமிக்கலாம் ஒரு மாசத்துக்கு. ஓகேவா, அந்த மாதிரி 3600 கோடி. ஓகேவா, 3600 கோடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மானியமா வழங்குறாங்க. இந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இலவசமா போறாங்கல்ல, சோ பஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சோ இதெல்லாமே நம்பர்ஸ். 65%, 50 லட்சம், 642, 880 ரூபாய் சேமிக்கிறாங்க. 3600 கோடி வந்து மானியமா வழங்குறாங்க. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சேமிக்கிறாங்க பாசிட்டிவா தான் கேட்பாங்க. கொஸ்டின் எடுக்கிறவங்க TNPSC கவர்மெண்ட் சார்ந்து கவர்மெண்ட் வந்து பெருமைப்படுத்தும் விதமா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க பாயிண்ட்ஸ். கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் எடுப்பாங்க. சோ எவ்வளவு சேமிக்கலாம் ஒரு மகளிர் இந்த திட்டத்தின் மூலியமா கேட்டாங்கன்னா 888 ரூபாய். எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க கேட்டாங்கன்னா 642 கோடி பயனாளிகள் போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் போறாங்க? 50 லட்சம். கூட்டு காரணம் கூட கேட்கலாம். இப்பெல்லாம் ட்ரெண்டிங்கே வந்து கூட்டு காரணம் கேள்விகள். அதனாலதான் நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு தட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி திட்டம்லாம் வந்து நிறைய கேட்கறாங்க. சோ அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஞாபகம் வந்து மனப்படலாம் தேவை, எக்ஸாம் எல்லாம் பக்காவும் ஞாபகம் வந்துடும். ஓகே.
ஸோ இது பார்த்துக்கோங்க. அதான் எனக்கு தமிழ்ல மிஸ் ஆயிருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது முன்னாடி வந்து வெறும் 40% பெண்கள் தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 65% வந்து பெண்கள் வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்றாங்க. ஓகேவா? ஆரம்பத்துல 40% தான் இருந்தது. இந்த ஸ்கீம் வந்த பிறகு என்னவா இருக்கு, 65% வந்து இருக்கு. இந்த தமிழ்ல மிஸ் ஆயிருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மகளிர் இருக்கு. இது மட்டும் தானா, வேற எதுவும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கு பாருங்க. ஓகேவா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஓகேவா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.15 கோடி. ஓகேவா? 1.15 கோடி வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சாரி, பயனாளர்கள் வந்து இருக்கிறாங்க. மொத்தமா எத்தனை கோடி செலவு பண்ணிக்காங்கன்னா 13,807 கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்க. ஓகேவா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, மொத்தம் எத்தனை பயனாளர்கள் இல்லைன்னா 1.115 கோடி பயனாளர்கள் இருக்காங்க. எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க, 13,000 கோடி. அந்த நம்பர் அப்படியே ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், 13 கோடி, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அது மாதிரி புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம்னா என்னது, 4.6. ஓகேவா? 4.06 லட்சம் மாணவிகள் வந்து பயனடைகிறாங்க. 19% பேர் வந்து சேர்க்கை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா புதுமை பெண் திட்டம்னா என்னது, அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, ஓகேவா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் மாணவிகளுக்கு வந்து 1000 ரூபாய் வழங்குறது. ஓகேவா? சோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா 19% வந்து காலேஜோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதிகரிப்பாகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணீங்கன்னா 420 கோடி. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ்ல போய் சேரக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவாங்க. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா காலேஜோட என்ரோல்மெண்ட், ஓகேவா, சேர்க்கை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை, 19%. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ என்ரோல்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம்ஸ் வந்து யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேர்ள்ஸ் பெண்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அரசு பள்ளியில் படிச்சு போய் காலேஜ் சேர்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்குறதானது புதுமை பெண் திட்டம். ஓகே, இது கிளியரா? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன, சுய உதவி குழுக்கள். ஓகேவா? வேற என்ன விட்டுடுமா, ஒரு நிமிஷம். ஓகே, சுய உதவி குழுக்கள். ஓகேவா? இது வந்து சுய உதவி குழு பார்த்தீங்கன்னா முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தர்மபுரி தாங்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்கன்னா தர்மபுரியில ஆரம்பிச்சாங்க. இப்ப பிரசண்டா எத்தனை கேட்டா 4.76 லட்சம் பெண்கள் வந்து சுய உதவியில கொண்டு இருக்காங்க. இப்ப புதுசா வந்து 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து தொடங்க போறதா சொல்றாங்க. ஓகேவா? மொத்தம் தமிழ்நாடு மொத்தமா எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4.76 லட்சம் சுய உதவி குழுக்கள் வந்து இருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா எத்தனை ஆட் பண்ண போறாங்க அப்படின்னா 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து தொடங்க போறதா சொல்றாங்க. இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்க அப்படின்னா 37,000 கோடி. ஓகேவா? 37,000 கோடி வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? சொல்லுங்க, சுய உதவி குழு எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? தர்மபுரி. எத்தனை தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சுய உதவி குழு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4.76 லட்சம் பெண்கள், அதாவது சுய உதவி குழு வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம எத்தனை ஆட் பண்ண போறோம்னு கேட்டாங்க அப்படின்னா 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா தோழி விடுதி. ஓகேவா? இது நமக்கு தெரியும், தோழி விடுதி ஏற்கனவே எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 13 இருக்கு. ஏற்கனவே 13 இருக்கு. இப்ப எத்தனை எக்ஸ்ட்ரா பண்ண போறோம்னா 10 வந்து புதுசா வந்து ஆட் பண்ண போறாங்க. புதுசா வந்து அந்த கட்டிடம் வந்து திறக்க போறாங்க. தோழி விடுதி பெண்களுக்கான அந்த இது தங்கும் விடுதி தான். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே 13 இருக்கு. இப்ப 10 இடங்கள் வந்து தொடங்க போறாங்க. அது எத்தனை கோடி செலவு பண்ண போறாங்கன்னா 77 கோடி. ஓகே, 77 கோடி வந்து செலவுல அதை பண்ண போறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த திருநங்கைகள் இருக்காங்கல்ல, திருநங்கைகளை பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதுமை திட்டத்திலையும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஓகே, அவங்களே வந்து சேர்த்துக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஊர்காவல் படையில வந்து திருநங்கைகளை வந்து சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்டமா சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி இந்த இடங்கள்ல வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. புரியுதா? ஸோ திருநங்கை வந்து 2 விஷயத்த பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதுமை திட்டத்திலையும் அவங்க சேர்க்க போறாங்க. அந்த மாதிரி ஊர்காவல் படை திட்டம்னு ஒண்ணு இருக்கும், அதுல வந்து திருநங்கைகளை வந்து சேர்க்க போறாங்க. ஸோ முதல் கட்டமா சென்னை, தாம்பரம், ஆவடி இந்த 3 இடங்கள்ல வந்து அவங்க வந்து சேர்க்க போறாங்க. ஓகேவா? இது திருநங்கைகள் சார்ந்த விஷயங்கள். ஓகேவா? சோ வேற என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மூத்த குடிமக்கள், இது ரொம்ப முக்கியமானது, அன்பு சோலை. ஓகேவா? அது அன்பு சோலைன்ற பேர்ல இந்த முதியோர்கள் இல்லம் சொல்லுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி அன்பு சோலைகள் வந்து கவர்மெண்டே பண்ண போறாங்க. சோ மூத்த குடிமக்களுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் அது இந்த அன்பு சோலை. சோ 10 கோடி செலவுல வந்து எத்தனை மையங்கள் திறக்க போறாங்கன்னா 25 மையங்கள். ஓகேவா? 25 அன்பு சோலைகளை திறக்க போறாங்க. எத்தனை கோடி செலவு பண்ண போறாங்க? 10 கோடி. இது யாருக்கானது? சீனியர் சிட்டிசன். ஓகேவா? மூத்த குடிமக்களுக்கு வந்து பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? சோ திருநங்கைகள் என்னென்னு சொல்லி பார்த்திருக்கோம், பெண்களுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க சொல்லி பார்த்திருக்கோம், மூத்த குடிமக்களுக்கு என்னென்ன பண்ணிருக்காங்க, பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்க சொல்லிட்டு எல்லாமே பார்த்திருக்கோம். எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டா தான் இருக்கு. ஏன்னா பலவெல்லாம் நிறைய இருக்கும். எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சோ கிளியரா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா முதல்வர் காலை உணவு திட்டம்.
ஓகேவா. இதுக்கு எத்தனை கோடினா வெறும் 600 கோடி. இது பெருசா எதுவும் சொல்லாத பத்தி வெறும் 600 கோடி தான் செலவு பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை. அது மாதிரி மொத்த பட்ஜெட்லயே பள்ளி கல்வித்துறைக்கு தான் வந்து அதிகப்படியான பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணிருக்கோம். ஓகேவா. பள்ளி கல்வித்துறை தான் அது அதிகப்படியான இது வந்து பண்ணியிருப்போம். எனக்கு கிட்டத்தட்ட 46,000 சம்திங் ஏதோ செலவு பண்ணிருக்கோம். 46,000 சில்லற வந்து பணம் வந்து செலவு பண்ணியிருக்கோம். அது மாதிரி புதிய நூலகம் வந்து திறக்க போறாங்க, புதிய லைப்ரரி திறக்க போறாங்க. யாருன்னா கலைஞர் பேர்ல. எந்தெந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா சேலம், கடலூர், திருநெல்வேலி. ஓகேவா. என்னது சேலம், கடலூர், திருநெல்வேலியில கலைஞர் நூலகம் வந்து திறக்க போறாங்க. ஓகேவா. கலைஞர் நூலகம் வந்து திறக்க போறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதான் நான் சொன்னல பள்ளி கல்வித்துறைக்கு பாத்தீங்கன்னா 46,776 கோடி வந்து செலவு பண்ண போறாங்க. ஓகேவா. 46,767 கோடி மொத்தமா இந்த தமிழ்நாடு பட்ஜெட்லயே அதிகமா எதுக்கு வந்து செலவு பண்ணிக்கலாம்னா பள்ளி கல்வித்துறைக்கு தான். அந்த மாதிரி இந்த கலைஞர் நூலகம் வேற எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மதுரை, கோவை, திருச்சி இந்த 3 இடங்கள்ல ஏற்கனவே இருக்கு. இப்ப புதுசா என்ன பண்ண போறோம்னா சேலம், கடலூர், திருநெல்வேலி. ஓகேவா. கலைஞர் லைப்ரரி. ஓகேவா. கலைஞர் நூலகம் வந்து திறக்க போறாங்க. இது மொத்த பள்ளி கல்வித்துறைக்கு 46,766 கோடி. இது பாத்துருமா. சோ நெக்ஸ்ட் கவனிங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயர்கல்வி. ஓகேவா. உயர்கல்வியில 1794 தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வே அப்படின்ற பள்ளி 1794 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து இன்ஜினியரிங் காலேஜா மாறுது. எப்போ அப்படின்னா 1859. புரியுதா. 1894 மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சர்வேன்ற பள்ளி வந்து தொடங்கப்படுது. அது 1859 இன்ஜினியரிங் காலேஜா மாறுது. ஓகேவா. இன்னைக்கு டேட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஓகேவா. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி தானது இந்த 1859 ஆரம்பிச்ச இந்த இன்ஜினியரிங் காலேஜ். இதை வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா. பொறியியல் கல்லூரி இதை பத்தி பேசியிருக்காங்க. வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தொழில்துறை மற்றும் ஆராய்ச்சி மற்றும் புதுமை. ஓகேவா. புதுமை நிதிக்கு வந்து 25 கோடி வந்து பண்றாங்க. ஓகேவா. இது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட் வந்து 25 கோடி. புதுசா ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 25 கோடி வந்து வழங்குறாங்க. ஓகே. சோ அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையம். ஓகேவா. வந்து தொடங்க போறாங்க. அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையம் வந்து எங்க தொடங்க போறாங்க அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல தொடங்க போறாங்க. ஓகேவா. சென்னையிலும் கோயம்புத்தூர்லயும் இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்டும் கணிதம் மேக்ஸ் சம்பந்தப்பட்டும் நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்கன்னா அதுக்கான மையம் வந்து தொடங்குறாங்க. எங்க அப்படின்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர். இதுவும் பட்ஜெட்ல பேசியிருக்காங்க. ஓகேவா. சோ வேற என்ன பாக்குறோம் அப்படின்னா மொத்தமா உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்க. தமிழ் புதன் திட்டம். ஓகேவா. தமிழ் புதன் திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 3.80 லட்சம் மாணவர்கள் வந்து அதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்க. வேற நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில வந்து என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னையில இது வரைக்கும் 4 விஷயம் நடந்திருக்கும். 44வது செஸ் ஒலிம்பியன். ஓகேவா. 44வது செஸ் ஒலிம்பியன் வந்து 2002 வந்து நடத்திருக்காங்க. அப்புறம் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் 2023. ஓகேவா. கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டு வந்து 2023 வந்து பண்ணிருக்காங்க சென்னையில. தெற்காசிய இளைஞர்கள் தடகள சாம்பியன்ஷிப் இதுவும் சென்னையில தான் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2023 பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ சென்னையில விளையாட்டு துறையில என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2022 44வது செஸ் ஒலிம்பியன். நீங்க கூட பாத்திருப்பீங்க அந்த குதிரை வச்ச மாதிரி அங்கங்க நிறைய ஸ்டாச்சு எல்லாம் பாத்திருப்பீங்க. சோ வருஷம் வந்து 2022 44வது செஸ் ஒலிம்பியன். கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டுகள் 2023. தெற்காசிய இளைஞர் தடகள சாம்பியன்ஷிப் அது ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2023. இது எல்லாமே எங்க நடந்திருக்கு? சென்னையில நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல உலகின் சதுரங்க தலைநகரம். ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டை கேபிட்டல் செஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. தீர்மானம் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு என்னது உலகின் சதுரங்க தலைநகரம் அப்படின்னு வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2 உலக சாம்பியன்ஷிப் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல. யாரு? குகேஷ் மற்றும் விஸ்வநாதன் ஆனந்தர் அவர்கள். ஓகேவா. 2 உலக சாம்பியன்ஷிப் இருக்காங்க. 31 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கப்பா. தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 31 கிராண்ட் மாஸ்டர் வந்து இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டை செஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்ட் அப்படின்னு வந்து அறிவிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா. 2 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் 31 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த செஸ்ஸை வந்து பாடத்திட்டத்துல அறிவிக்கணும், அது ஒரு பாடமா கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பள்ளி பாடப்புத்தகத்துல சதுரங்கத்தை ஒரு சப்ஜெக்டா கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. அது மாதிரி 10 லட்சம் எவரெஸ்ட் சிகரம். அது என்னன்னா எவரெஸ்ட் சிகரம் வந்து ஏறுறவங்களுக்கு வந்து 10 லட்சம் வந்து இவங்க வந்து பரிசு தொகையா வழங்கினாங்க. ஓகேவா. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறுறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து இவங்க வந்து சன்மானமா கொடுக்க போறதா சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முத்தமிழ் செல்வி. ஓகேவா. முத்தமிழ் செல்வின்ற வந்து எழுதிப்பாங்க. முத்தமிழ் செல்வின்றவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஏறிப்பாங்க. இவங்களுக்கு வந்து
போன வருஷம் கல்பனா சாவ்லா விருது கூட வழங்கினாங்க. ஓகேவா, இவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்தை இப்ப ஏறி முடிச்சிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க மாதிரி ஏறவங்களுக்கு 10 லட்சம், எவரெஸ்ட் ஏறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து சன்மானம் வழங்க போறாங்க. ஸோ மொத்தமா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு எத்தனைனா 572 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பயிற்சி நிறுவனம்ப்பா. ஓகேவா, 10 அரசு தொழில்துறை பயிற்சி நிறுவனம் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா, இது கீழே வருது. இது அது மாதிரி தற்சார்பு தொழிலாளர்கள். தற்சார்பு தொழிலாளர்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிக் ஒர்க்கர்ஸ்னா என்னன்னா, இந்த ஸ்விக்கி, ஜொமாட்டோ, ஜெப்டோ இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்களா, அவங்களுக்கு வந்து 2000, ஓகேவா, 20,000 இது வந்து இ ஸ்கூட்டர்ஸ் வந்து வழங்க போறாங்க. ஓகேவா, இ ஸ்கூட்டர்ஸ் வாங்கும் போது அவங்க வந்து 20,000 ரூபாய் வந்து மானியமா வழங்குவாங்க. எத்தனை பேர்னா 2000 பேருக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஓகேவா, தற்சார்பு தொழிலாளர்களுக்கு 2000 இணைய அடிப்படையிலான சேவை ஊழியர்களுக்கு தலா 20,000 மானியம். எதுக்குன்னா இ ஸ்கூட்டர்ஸ். ஓகேவா, அதான் நான் சொன்னேன். ஸ்விக்கி சொமேட்டோட ஓட்டுறவங்களுக்கு 20,000 ரூபாய் இ ஸ்கூட்டர் வாங்கினா 20,000 ரூபாய் வந்து மானியம் வழங்குவாங்க. 2000 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாடு எத்தனை கோடினா 1975 கோடி வந்து வழங்குறாங்க. ஓகேவா, 1975 கோடி வந்து வழங்குறாங்க, செலவு பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலனுக்காக வந்து 21,906 கோடி வந்து செலவு பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா தொழில்துறையில என்னென்னலாம் பண்ணிருக்காங்க பாருங்க. தொழில்துறை பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிக பெண்கள் வந்து தொழில்துறையில வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகே, வேலை வாய்ப்புல வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பர்சன்டேஜ்னா 41% பெண்கள் வந்து தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்காங்க. தமிழ்நாடு தான் அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா. தொழிற்சாலைகளில் 41% பெண்கள் வந்து இந்த ஃபேக்டரி தொழிற்சாலைகள் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. இது நாட்டிலேயே அதிகம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல முதல் இடத்துல இருக்காங்க. ஓகேவா, ஏற்றுமதி பண்றத தயார் நிலை குறியீட்டுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசுக்கு பாசிட்டிவ் இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா. ஸோ முதல் இடத்துல எது இருக்கு? ஏற்றுமதி குறியீடு. ஓகேவா, அதாவது ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டுல நம்ம தான் ஃபர்ஸ்ட். அது மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா 41% பெண்கள் வந்து தொழில்துறையில வந்து இன்வால்வ் இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இது ஆயிடுச்சா. அது மாதிரி இந்தியாவில மின்னணு ஏற்றுமதி, இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்றுமதி பண்றதுல தமிழ்நாடு மட்டும் 33% இருக்காங்க. ஓகேவா, தமிழ்நாடு மட்டும் 33% நம்ம தான் இருக்கும். எதுல? இந்த எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல. ஓகேவா, மின்னணு ஏற்றுமதியில தமிழ்நாடு 33%. ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷனை கொண்டு வர போறாங்க. ஸோ 2030 5 வருஷம் ப்ராஜெக்ட்ல 500 கோடி வந்து செலவு பண்ண போறாங்க. ஓகேவா, தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 பேர்ல 5 வருஷம். இப்ப 2025. ஸோ 5 வருஷத்துல 500 கோடி செலவுல இங்கே வந்து செமிகண்டக்டர் மிஷன் வந்து ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எங்க பண்ண போறாங்கன்னா சென்னை. ஓகேவா, அது மாதிரி செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம், ஓகேவா, ரிசர்ச் சென்டர், அது எங்க போனாலும் செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் அப்படின்றது கொண்டு வர போறாங்க. எங்கன்னா சென்னையில. இது வேற மாத்தி புரிஞ்சுக்காதீங்க. இது தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன். இது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு திட்டம். எத்தனை வருஷம் திட்டம்? 5 வருஷம் திட்டம். எத்தனை கோடி செலவு? 500 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க 2030. இது வந்து செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப், ஒரு பரிசோதனை மையத்தை எங்க ஆரம்பிக்க போறான்னு கேட்டாங்கன்னா சென்னையில ஆரம்பிக்க போறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸ். ஓகேவா, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர்னா உற்பத்தி பூங்கா எங்க பண்ண போறாங்க அப்படின்னா கோவையில. ஓகேவா, கோவையில பல்லடம் மற்றும் சூலூர் அப்படின்ற இடத்துல வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸ். ஓகேவா, குறைக்கடத்தி உற்பத்தி பூங்காக்கள் கோவையில இந்த 2 இடத்துல பண்ண போறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, டைட்டில் பார்க், மினி டைட்டில் பார்க். டைட்டில் பார்க் எங்கன்னா ஒசூர்ல பண்ண போறாங்க. மினி டைட்டில் பார்க் எங்கன்னா விருதுநகர்ல பண்ண போறாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் என்னன்னா, ஒசூர்ல வந்து அறிவு வாழ்தடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, ஒசூர்ல நாலேஜ் காரிடார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, நியூ ஃபுட்வேர் பார்க்ஸ். ஓகேவா, புதிய காலனி பூங்காக்கள் எங்க பண்ண போறாங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் அப்படின்ற இடத்துலயும் கடலூர்ல. ஓகேவா, மதுரையில மேலூர்லயும் கடலூர்லயும் புதிய காலனி பூங்காக்கள் வந்து திறக்க போறாங்க. ஓகேவா, பார்க்ஸ் திறக்க போறாங்க. அப்புறம் ஷிப்கார்ட் பிளஸ் ஃபுட்வேர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர். ஓகேவா, திறன் பயிற்சி மையம் எங்க பண்ண போறாங்கன்னா கள்ளக்குறிச்சியில பண்ண போறாங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து டைட்டில் பார்க் ஒசூர்ல பண்றாங்க. மினி டைட்டில் பார்க் விருதுநகர்ல பண்றாங்க. இது கிளியரா? அடுத்து பாருங்க, ஒசூர் நாலேஜ் காரிடார்ன்றது ஒசூர்ல தான் பண்றாங்க, வேற எங்கேயும் கிடையாது. அது மாதிரி நியூ ஃபுட்வேர் பார்க்ஸ், இந்த லெதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஃபுட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்க, பார்க் வந்து அமைக்க போறாங்க. நியூ ஃபுட்வேர் பார்க்ஸ்ன்றது புதுசாக எங்க பண்ண போறாங்க,
மதுரையில, மேலூர்லயும், கடலூர்லயும் பண்றாங்க. இங்க என்னன்னா ஷிப்கார்டும் ஃபுட்வேர் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில. இது மூணுதும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் எங்க பாத்தீங்க அப்படின்னா புதிய விமான நிலையம் வரப்போகுது. எங்க சார் அப்படின்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மாவட்டத்துல கொண்டு வர போறாங்க. புதிய விமான நிலையம் வரப்போறதா தமிழ்நாடு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. வேற என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கடல்சார் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 சொல்லிட்டு ஒரு பாலிசி கொண்டு வர போறாங்க. இந்த பாலிசி மூலமா எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றாங்க அப்படின்னா 30,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றாங்க. ஓகேவா? டிஎன் தமிழ்நாடு மெரைன் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025 to 2025 கொண்டு வர போறாங்க. 30,000 ஜாப்ஸ் வந்து வரப்போகுது. எங்க அப்படிங்கிறாங்கன்னா கடலூர். ஓகேவா? கடலூர் மற்றும் தூத்துக்குடி. பேர்ல என்ன இருக்கு? தமிழ்நாடு கடல்சார். அப்ப கடல் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க இருக்கு? தூத்துக்குடி, கடலூர். அவ்வளவுதான். எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைக்குது? 30,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்குது. முடிச்சா? சோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில்துறைக்கு வந்து எத்தனை கோடி செலவு பண்றாங்கன்னா 3,915 கோடி வந்து செலவு பண்றாங்க. ஓகேவா? என்ன சார் நம்பர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. என்ன சார் அப்படின்னா சும்மா அப்படி பாத்துட்டு போவோம். எக்ஸாம்பிள் போனா டக்குன்னு அடிச்சிடலாம். என்னன்னே பார்க்காம போறதுக்கு இல்ல மனப்பாடெல்லாம் பண்ணாதீங்க. இது எங்கெங்க அந்த டைட்டில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த இடம் பாத்துக்கோங்க. அந்த 8 இடம் அகலம் ஆயிடுச்சு. இந்த நம்பர்ஸ் கோடியில வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ரவுண்டா பண்ணிக்கோங்க. அப்படியே அதுல இருக்குதான் ஞாபகம் வச்சுக்கலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்து வச்சுட்டா போதும். எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம். ஓகேவா? அடுத்து பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவில் 3வது அதிக எண்ணிக்கையிலான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள். இது என்னன்னா எம்எஸ்எம்இ. ஓகேவா? சிறு குறு நடுத்தர மற்றும் அந்த நிறுவனம் சொல்லுவாங்க. சோ தமிழ்நாட்டுல மட்டும் 3rd ஹையஸ்ட் நம்பர். மொத்தம் எம்எஸ்எம்இல தமிழ்நாடு தான் 3, அதாவது 32 லட்சம் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால தமிழ்நாடு தான் 3rd பிளேஸ்ல இருக்கு. எதுல? எம்எஸ்எம்இல. இந்தியாவில் 3வது அதிக எண்ணிக்கையிலான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கு. எத்தனைனா 35 லட்சம். சோ அதனால தமிழ்நாடு 3வது இடத்த பிடிச்சிருக்கு. ஓகேவா? புதிய தொழில் பேட்டைகளை உருவாக்க போறாங்க. 9 நியூ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்றாங்கன்னா இது ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. யாருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். ஓகேவா? இப்பதான் தொடங்கி இருப்பாங்க. இந்த விண்வெளி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ஆராய்ச்சியோ ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இருந்துச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணும் விதமா, ஏன்னா எம்எஸ்எம்இ என்னது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து ஃபண்ட் கொடுக்குது. அதான் எம்எஸ்எம். கரெக்டா? சோ இந்த விண்வெளி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து தொழில்துறையில நிதி வந்து கொடுக்குறாங்க. எத்தனைனா 10 கோடி ரூபாய். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கொண்டு வர போறாங்க. டு சப்போர்ட் ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேவா? அப்புறம் வேற என்னன்னா அதான் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து 1918 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண போறாங்க. ஓகேவா? சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இத்தனை கோடி செலவு பண்றாங்க. ஓகே. வேற என்ன இருக்கு அப்படின்னா முதல்வர் படிப்பகம். ஓகேவா? முதல்வர் படிப்பகம் பாத்தீங்க அப்படின்னா ஓகே படைப்பகம். முதல்வர் படைப்பகம் அப்படின்னா இந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நீங்க வந்து அங்க உங்க ஒர்க் இல்ல படிக்கிற விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். லைப்ரரி மாதிரி கிடையாது. லைப்ரரி மாதிரி படிப்பகம்னா அங்க போய் நீங்க ஒர்க்கும் பண்ணலாம், படிக்கவும் செய்யலாம். இது எங்க ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சென்னையில தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சென்னை தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இப்ப அது வந்து 30 இடங்கள்ல கொண்டு வர போறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் 5 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. ஓகேவா? அல்லது ஒவ்வொரு இடத்துக்கு மொத்தம் 30 இடங்களை கொண்டு வர போறாங்க. ஒரு இடத்துல அந்த படைப்பகம் உருவாக்குறது எவ்வளவு கோடி செலவு? 5 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வியான் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் அப்படின்னா இந்த விளையாட்டுத்துறை, இந்த கேமிங் அந்த இதெல்லாம் பண்ணாங்களா, கேமிங் சவுண்டிங் சொல்லிட்டு அந்த கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து பண்ண போறாங்க. சென்னையில 50 கோடி ரூபாய் செலவுல இது கொண்டு போறாங்க. ஓகே. வியான் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப்ன்றது இந்த விளையாட்டு சவுண்டு அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. அது மாதிரி ஐடிக்கு வந்து எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 131 கோடி. ஐடிக்கு வந்து என்னது ஐடிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? 131 கோடி வந்து செலவு பண்ண போறாங்க. ஐஐடி கிடையாதுங்க, ஐடி. ஐடிக்கு வந்து எத்தனை கோடி? 131 கோடி. ஐடிக்கு 131 கோடி வந்து செலவு பண்ண போறாங்க. ஐஐடி வருமே கீழே பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஐடிஐன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, அதுக்கும் வரும், நான் சொல்றேன். இது வந்து நீர்வளத்துறை. நீர்வளங்களுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னா விரிவான நீர்வள மேம்பாட்டு திட்டத்துக்கு வந்து 2000 கோடி. ஓகேவா? இது ஓகேவா? சோ அடுத்து என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். ஓகேவா? காலநிலை மாற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா கடல்சார் வள அறக்கட்டளை ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. எதுக்கு அப்படின்னா அலையாத்தி காடுகள். ஓகேவா? அலையாத்தி காடுகள் அப்படின்னா மேங்க்ரூவ் கன்சர்வேஷன் ஃபாரஸ்ட். எத்தனை கோடி செலவு? 50 கோடி செலவு பண்ண போறாங்க. மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல. ஓகேவா? சோ அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம். ஓகேவா? வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. அது என்ன வேட்டை பறவைகள்? இந்த கழுகு அந்த மாதிரி வேட்டையாடி இருக்கும்ல பறவைகள், அதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் பண்ண போறாங்க. அதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
போக்குவரத்து துறைக்கு வந்து மினி பஸ் ஸ்கீம்ஸ் 1997 தான் முதல்ல தொடங்கினாங்க. ஓகேவா? மினி பேருந்து திட்டம் இருக்குல்ல, இது எப்ப தொடங்கினாங்கன்னா 1997 வந்து தொடங்கினாங்க. அதுக்கு வந்து இவ்வளவு செலவு கொடுக்கல, 1997 தொடங்கிருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருக்காங்க. இது பட்ஜெட் நிறைய போயிட்டு இருக்கு, ஆனால் நம்பர் நான் போடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலன்கள். இது போன வருஷம் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், எவ்வளவு வந்து பட்ஜெட் வந்து செலவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? முதல்வர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி சமூகம் அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்த திட்டம் எத்தனை கோடினா 75 கோடி. எனது முதல்வர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரோட அந்த சமூகத்தை பொருளாதார ரீதியா எக்கனாமிக்கல் ரேஞ்சா அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு வந்து செலவு பண்றாங்க என்னன்னா 75 கோடி. ஓகேவா? 75 கோடி செலவு பண்றாங்க. அது மாதிரி அயோத்தியாசனர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் எத்தனைனா 280 கோடி. ஓகேவா? 280 கோடி வந்து செலவு பண்றாங்க. ஓகே, 280 கோடி. இதான் போன வாட்டி கேட்டாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அயோத்தியாசனர் பண்டிதருக்கு அந்த குடியிருப்பு மேம்பாட்டு, அதாவது வீடு இருக்கிற ஏற்கனவே கூடிய வீடை வந்து மேம்படுத்தி பண்ணுவாங்க. ஓகே, ஏற்கனவே வீடு கட்டினாங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வச்சிருக்க வீடை டெவலப் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதான் வந்து அயோத்தியாசனர் பண்டிதர் திட்டம். அதுக்கு வந்து எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா 280 கோடி. மொத்த பட்ஜெட் எவ்வளவு கேட்டாங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நலனாக மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னா 3924 கோடி. கிட்டத்தட்ட 4000 கோடின்னு வச்சுக்கோங்க. 4000 கோடிக்கு ஒரு 76 கம்மியா இருக்கு. 4000 கோடிக்கு 76 கம்மி, அவ்வளவு கோடி வந்து செலவு பண்றாங்க. வேற என்ன பண்றாங்க அப்படின்னா சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது. இது நல்லா கவனிங்க. சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுனா என்ன அப்படின்னா ஒரு 10 ஊராட்சி சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? 10 ஊராட்சி என்னன்னா இந்த ஜாதி கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம அமைதியா இருக்கும்ல, நல்ல மத நல்லிணக்கமா இருக்கக்கூடிய ஊராட்சி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவுனா தலா 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. தலா 1 கோடி ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது எத்தனை பேர் கொடுப்பாங்க அப்படின்னா 10 ஊருக்கு 10 ஊராட்சி சூஸ் பண்ணி ஒரு ஊராட்சிக்கு 10 கோடி ரூபாய், சாரி 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. 1 கோடி போய் நீ பார்த்த அப்படின்ற மாதிரி 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. எத்தனை பேர் சூஸ் பண்ணாங்க? 10 ஊராட்சி சூஸ் பண்ணாங்க. எதுக்கு? இந்த ஜாதி கலவரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம மத நல்லிணக்கம் பேர்லயே இருக்கே சமூக நல்லிணக்கம் சொல்லிட்டு, ஸோ நல்லபடியா அமைதியா இருக்கக்கூடிய ஊராட்சி சூஸ் பண்ணி ஒரு ஊராட்சிக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டூரிசம், சுற்றுலா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா? தமிழ்நாடு சுற்றுலா ஊக்குவிப்பு வசதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம்ன்றதை கொண்டு வர போறாங்க. ஓகேவா? தமிழ்நாடு டூரிசம் ப்ரொமோஷனல் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா கால்நடை இனப்பெருக்க கொள்கை. ஓகேவா? இனப்பெருக்க கொள்கைக்கான ஒரு பாலிசி வந்து கொண்டு வர போறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம், இதுக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபாய் கொடுக்க போறாங்க. ஓகேவா? விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டத்துக்கு வந்து ஒரு 50 கோடி. அதுவே தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளிகள் இயக்கத்துக்கு வந்து ஒரு 15 கோடி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறைக்கு வந்து 2400 கோடி. சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க, இதுக்குள்ள இந்த போக மாட்டா, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அதுவே நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு வந்து 20,722 கோடி வந்து செலவு பண்ண போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு மாநில பேராளர், இதெல்லாம் பாத்துக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா கேட்பாங்க. ஓகே, இது முக்கியமா கேட்பாங்க. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்க கொண்டு வர போறாங்க அப்படின்னா சென்னையில 50 கோடி செலவுல கொண்டு வர போறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, இதை பாத்துக்கோங்க. 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அல்லது மடிக்கரணி வந்து கொடுக்க போறாங்க. ஓகே, எத்தனை லட்சம் பேருக்கு? 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளே கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப் இல்லைன்னா மடிக்கரணி. ஒண்ணு லேப்டாப் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து லேப்டாப் இல்லைன்னா வந்து டேப்லெட் கொடுக்க போறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு 2000 கோடி வந்து செலவு பண்ண போறாங்க. ஒன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 20 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? பாருங்க, 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு 2 வருஷத்துக்கு 2000 கோடி. எல்லாமே 2 வருதா? அவ்வளவுதான். வேற என்ன இருக்கா? ஓகே, இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப நம்ம எல்லாமே ஃபுல்லா நம்பர்ஸா பார்ப்போம். ஸோ அதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் பார்த்து எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இருக்கக்கூடிய திட்டங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, இனிமே என்னென்ன திட்டம் கொண்டு வர போறோம், இனிமே என்னென்னலாம் நம்ம செய்ய போறோம்ன்றதை சொன்னாங்க. இப்ப பார்க்க போது எல்லாமே நம்பர்ஸா இருக்கும், அதையும் அப்படியே கவனிச்சு. ஸோ கவனிங்க. ஸோ பட்ஜெட் வந்து 2ஆ பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா ரிவர்ஸ்ட் எஸ்டிமேட், பட்ஜெட் எஸ்டிமேட்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பாங்க. அது என்ன ரிவர்ஸ் எஸ்டிமேட், அது என்ன பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிவர்ஸ் எஸ்டிமேட்னா ஏற்கனவே முடிஞ்சது, போன வருஷத்துல எவ்வளவு நேரம் நாங்கள் செலவு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சாங்கன்னா அது பேரு ரிவர்ஸ்ட் எஸ்டிமேட். பட்ஜெட்னா இனிமே வரக்கூடியது, அதாவது 2025 26 நான் என்னெல்லாம் செய்ய போறோம், எவ்வளவு செலவு பண்ண போறோம், எவ்வளவு எங்க வருமானம் வரும், அதை பத்தில பேசினா அது பேரு பட்ஜெட் எஸ்டிமேட். இது இந்த புரிதல் இருந்தா நான் சொல்ல போதுல உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ கவனிங்க. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய். ஓகேவா? மாநிலத்தின் சொந்த வருவாய் அப்படின்னா ஸ்டேட்டோட ஓன் டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளவு அப்படின்னா 1,92,752. அதாவது
எஸ்டிமேட்னா இது முன்னாடி போன வருஷம் எது 2024 இருந்து 25 இங்க பேசியிருக்காங்க. எவ்வளவு மாநிலத்தோட சொந்த வருவாய், எந்த கடன் எதுவுமே இல்லாம சொந்தமா வரக்கூடிய வருவாய்க்குன்னா 1,92,752. இது போன வருஷம் 2024-25 ப்ரீவியஸ் எஸ்டிமேட். இந்த வருஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநிலத்தின் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, மாநிலத்தின் சொந்த வருவாய் எத்தனை கேட்டாங்கன்னா 2,20,895 கோடி. இது இப்போ வரக்கூடிய வருஷத்துக்கு, இது முடிஞ்சது, இது வரப்போகுது. என்னது பட்ஜெட் எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க 2025-26. இது கிளியரா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது நான் வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க எதெல்லாம் நம்ம வரி வருமானம் வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா முத்திரை மற்றும் பதிவு, ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல 26 கோடி. இதெல்லாம் ஜஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தமா 26,109 கோடியா? அப்படிலாம் இல்ல, 26 கோடி அவ்வளவுதானே. எது ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன், அது அப்படியே பாதியாக்குனா என்னது 13 கோடி. எதுக்கு? மோட்டார் அண்ட் வெடிக்கைகள் டாக்ஸ். முடிஞ்சா அடுத்து பாருங்க ஸ்டேட் எக்ஸைஸ், அதாவது மாநில கலால் வரி 12, அதாவது 12,000. ஸோ இங்க 12,000, இங்க 13,000, அதை அப்படியே டபுள் பண்ணா 26,000 கோடி. அவ்வளவுதானே, முடிஞ்சா. ஸோ அது மாதிரி மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி, ஓகேவா, எஸ்டிமேட்டட் க்ரோத் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 14.60% இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, என்னது மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 14.60 இதுன்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் போட்டினா வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வரி அல்லாத வருவாய். ஓகேவா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எஸ்டிமேட்டட் முடிஞ்ச போன வருஷத்துக்கான ஓன் மாநிலத்தோட சொந்த வரி எத்தனைன்னு பார்த்தோம். இப்ப வரி அல்லாத வருவாய், ஓகேவா, மாநிலத்தோட சொந்த வரி பார்த்தோம். இப்போ வரி அல்லாத வருவாய், ஓகேவா, ஸ்டேட் ஓன் நான் டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளவு கேட்டாங்க அப்படின்னா ரிவைஸ் எஸ்டிமேட்னா என்னது 24-25. போன வருஷம் 28 கோடி. இந்த வருஷம் 28-26 எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 28,819 கோடி. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க 124 இருக்கு, இங்க 819 இருக்கு. ரெண்டுமே 28,000 தான். சோ இதை மறந்துடுங்க, இதை மட்டும் பாருங்க. 2024-25 124 இருந்திருக்கு. எது வரி அல்லாத வருவாய். இப்ப எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா 819 கோடி எதிர்பார்க்கறாங்க. ஜஸ்ட் இந்த 100 ரூபாய் 800 ரூபாய் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 28 எல்லாம் விட்டுருங்க. ஓகேவா, 28 ஈஸியா நம்ம ஞாபகம் வந்துடும். சோ வரி அல்லாத வருவாயில 124 ரூபாய் இருந்தது, இப்ப வரக்கூடிய வருஷத்துல 819 ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, நம்பரை பார்த்தா அடிச்சல எக்ஸாம் கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். ஓகே, சோ மொத்த மாநிலத்தின் சொந்த வருவாய், ஓகேவா, மொத்த மாநிலத்தின் சொந்த வருவாய் எவ்வளவு அப்படின்னா 2,49,000 சொல்றாங்களா. சோ 2,50,000 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அது மாதிரி மொத்த வருவாய் வரவுகள், மொத்த வருவாயத்துல வரவுகள் எத்தனை அப்படின்னு சொல்றாங்கன்னா 75.31% இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, 75.31% இருக்கு. எது வருவாய், அந்த வரவுகள் சொல்றாங்கல்ல, அது மொத்த வருவாய் வரவுகள், டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கிட்டோம்னா 75.31%. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன பாக்குறோம் அப்படின்னா திருத்தப்பட்ட மதிப்பீடுகள். ஓகேவா, ரிவைஸ் எஸ்டிமேட்னா என்னது போன வருஷம். ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மொத்த வருவாய் வரவுகள் வந்து 2,93,906 கோடியா இருக்கு. மொத்த வருவாய் செலவீனம் இங்க பாருங்க, வர்றது இங்க வந்து வரவு செலவு, இதை மட்டும் பாருங்க. போன வருஷத்துக்கு வரவு எவ்வளவா இருக்கு 2,93,906 இருக்கு. இது வரவு போன வருஷம். செலவு நம்ம எவ்வளவு பண்ண பாருங்களேன், 3,40,374 கோடி. இது என்ன சார் இப்படி இருக்கு, வரக்கூடிய வருமானம் 29 ரூபாவா, ஆனா செலவு கொண்டு 30 ரூபா, அந்த மாதிரி கதையா இருக்குல்ல. இது எல்லாமே கோடிக்கணா, எல்லாமே கோடி, இது எல்லாமே லட்சம் கோடிகள் வருது. 2,93,906 கோடி எனக்கு வருமானம் வருது, ஆனா செலவு பண்றது 3,40,374 கோடி வந்து நான் செலவு பண்றேன். எப்படி சார் அப்படின்னா கடன் தான் வாங்கணும், கடன் வாங்கி தான் பண்ண முடியும், அதான் சொல்றாங்க. இது எஸ்டிமேட் போன வருஷம். அப்ப இந்த வருஷத்துக்கு பாத்துருவோம். பட்ஜெட் மதிப்பீடு, அதாவது பட்ஜெட் மதிப்பீடு என்ன சொல்றாங்கன்னா நல்லா கவனிங்க. வருமானம் பாருங்க, வரவுகள் எவ்வளவு வரும், செலவுகள் எவ்வளவு வரும், நல்லா புரிஞ்சுக்கணும். வர்றது 3,31,569 கோடி. செலவு பண்றது எவ்வளவு சொல்றோம்னா 3,73,204 கோடி. இது வரவு, இது செலவு. ஓகேவா, அதை சொல்றாங்க. அதனால திருத்தப்பட்ட மதிப்பீடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்த வருவாய் வரவுகள் எவ்வளவு இருக்குன்னா 2,93,000 ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. மொத்த வருமானம் மொத்த செலவினம் இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து ஏற்கனவே மேல பார்த்து தான் இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்ததுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா, மூலதன செலவினம், அந்த செலவினம் பற்றாக்குறை சொல்றாங்க. மூலதன செலவினம் எவ்வளவு இருக்குன்னா 46,000 கோடியா இருக்கு.
வருவாய் பற்றாக்குறை. ஓகேவா, வருவாயில் வந்து எவ்வளவு பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 46,467 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. சோ நிதி பற்றாக்குறை, ஓகேவா, பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 1 லட்சம். ஓகே, 1 லட்சத்துக்கு போயிட்டாங்க. 1,01,698 கோடி. எல்லாமே கோடி கோடியா இது நம்ம ஆல்ரெடி மேல பார்த்துதான் அதுல சொல்றாங்க. ஸோ கேபிட்டல்னா என்ன, ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கு, பிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது போன வருஷத்துக்கு. அப்ப இந்த வருஷத்துக்கு இதை பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு, இதோட முடிஞ்சிருச்சுங்க. பயப்படாதீங்க, இதோட முடிஞ்சு. ஸோ டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 3,31,000. இது ரெண்டும் நம்ம மேலே பார்த்தது. ஓகே, வரவு செலவு, வருவாய் எவ்வளவு வருது, மொத்த வருவாய் செலவு. ஓகே, வருவாய் செலவு இது ஏற்கனவே நம்ம மேல பார்த்துட்டோம். ஸோ கேபிட்டல் அதான் எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னா 57,41, 1,06,963. ஓகேவா, 16963 முன்னாடி ஒரு 0 போடுங்க, முடிச்சு. அவ்வளவுதான். மொத்த கடன் எவ்வளோனா 9 லட்சம் கோடி கடன் வாங்குங்க. தமிழ்நாடு வந்து மொத்தமா 9 லட்சம் கோடி வந்து கடன் வந்து வாங்குது. 9 லட்சம் கோடி, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றது அந்த கோட்ஸோட இது வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து டைலாக்லாம் இருக்கும், அந்த டைலாக்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 295%, 295% சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா 2025 மற்றும் 26 செலவினம் ஆண்டிற்கான அரசின் மொத்த செலவினங்கள் 4,39,293 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இது 2024 மற்றும் 25 போன வருஷம் திருத்த மதிப்பீடுகள் ஆண்டை விட 295% அதிகமாகும். அவங்களே சொல்றாங்க பாருங்க, 2024 விட 2025 to 26 இவ்வளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, கேட்கறது கொஞ்சம் டவுட் தான், பார்த்து வச்சுக்கோங்க. அதான் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதை கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்காது, சும்மா பார்த்துக்கோங்க. அரசு ஊழியருக்கான முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருப்பாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்தாலோ நிரந்தர ஊனம் அடைந்தாலோ தனிநபர் விபத்தில் காப்பீடுகள் தொகையாக 1 கோடி நிதி வந்து வழங்கப்படும் சொல்றாங்க. ஓகேவா, யாரு, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அரசு அலுவலர்கள் எதிர்பாராம எதனா ஆயிடுச்சு, ஒண்ணு இறந்துட்டாங்க, இல்ல நிரந்தர ஊனம் ஆயிட்டாங்க அப்படின்னா, இல்ல விபத்து ஆயிட்டாங்க அப்படின்னா 1 கோடி நிதி வந்து வழங்குவாங்க. ஓகேவா, வங்கிகளில் வந்துள்ளன, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் விபத்தில் இறந்த அரசு ஊழியரின் குடும்பத்தில் திருமண வயதை எட்டியுள்ள மகளின் திருமண செலவுக்காக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 லட்சம் வரை நிதியுதவியாக வங்கியில் வழங்கும். எல்லாமே பேங்க்ல தான் போடுவாங்க, வங்கியில போட்டுருவாங்க, கையில கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, எனவே விபத்தில், ஓகேவா, ஆக்சிடென்ட்ல இறந்து போன அரசு அந்த குடும்பத்துல திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஓகேவா, மகளின் திருமண செலவுக்காக தலா 5 லட்சம் வீதம் 10 லட்சம் வரை நிதி உதவியாக வங்கியில வழங்கப்படும் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அரசு ஊழியருக்கான முக்கிய அறிவிப்பு. இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா விபத்தில் இருந்த அரசு ஊழியரின் குடும்பத்தின், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தா நினைக்கிறேன். உயர்கல்வி, இது என்னன்னா விபத்தில் இருந்த அரசு ஊழியர்களின் குடும்பத்தின் உயர்கல்வி படிப்புகளில் மகளின் உயர்கல்விக்காக, ஓகேவா, பெண்களோட உயர்கல்விக்காக ஊக்கத்தொகையாக 10 லட்சம் வரை வங்கியில் போடப்படும். அங்க விபத்தில் இறந்து போனா கல்யாணம் பண்ணோட வயசுல இருந்தாங்கன்னா 5 to 10 லட்சம் வரை கொடுப்பாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல யாரா கூட இருந்திருக்கலாம், கவர்மெண்ட் போட்டுருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ மகளின் உயர்கல்விக்காக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்குவாங்க. அது மாதிரி அரசு அலுவலர்கள் தங்களது பணிக்காலத்தில் வேலை பார்க்கும்போது எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டு தொகை, ஓகேவா, இன்சூரன்ஸ் மாதிரி ஆயுள் காப்பீட்டு தொகையாக 10 லட்சம் வங்கியில் வழங்கப்படும். எல்லாமே வங்கியில தான் போடுவாங்க. ஓகேவா, தனிநபர் வங்கி கடன், வீட்டு கடன், கல்வி கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டி சலுகைகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன் வந்துள்ளன. ஓகேவா, அதாவது பேங்க்ஸே வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்து இந்த மாதிரி கடன்லாம் கேட்டாங்கன்னா அதுக்கான சலுகை எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க. ஓகேவா, ஸோ வேற என்ன இருக்கு, இது பாருங்க, இந்த டைலாக் யார் சொன்னது கேட்டாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இன்றைய சமுதாயத்தில் அரசு ஆற்ற வேண்டிய அப்படின்னு தொடங்கி இவ்வளவு பெருசா முடிஞ்சது யார் சொன்னா அறிஞர் அண்ணா சொன்னார். அறிஞர் அண்ணா சொன்ன வரவு செலவு திட்டம், அரசின் வரவினங்களை செலவினங்களை அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, படிச்சுவாங்க. இது அறிஞர் அண்ணா சொன்னது. இது வந்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னா பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணிந்தோ செய்தோ உருமின் எமக்கே அப்படின்றது புறநானூறு வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான் இதுல வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இதோட பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட் எப்படிலாம் போடுவாங்க, ஆர்டிகல் 202 என்ன, ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து புதுசாக திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க,
ஸோ என்னென்னலாம் இன்னும் புதுசாக ஆட் பண்ண போறாங்க, ஏற்கனவே இருக்கிறது வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அதை எத்தனை பணியாளர்கள் எவ்வளவு வந்து பயனாளர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பட்ஜெட் வந்து A to Z தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். அடுத்த சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.